ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு பெண் குழந்தைங்களை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. அதாவது பெண் பிள்ளைகளை பெற்றவங்க எந்த காரணத்துக்காகவும் வருத்தப்படக்கூடாது. நம்மளுக்கு பிறக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளையாகவே பிறந்துருச்சு அப்படின்னு எந்த காரணத்துக்காகவும் யாரும் வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை, ரெண்டாவதும் பொம்பளை பிள்ளை அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறவங்க இருக்காங்க. அப்படிலாம் பெண் பிள்ளைங்களை பெற்றவங்க யாரும் வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? பசங்களை விட பொம்பளை பிள்ளைங்க தான் பெஸ்ட்டு. சரிங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதாவது பையனை பெற்றோம்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப்பை நாம் தேடி கொடுப்போம். அடுத்தது அவங்க குடும்பம், அவங்க குழந்த குட்டி அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடிய பசனுங்கெல்லாம் ரொம்ப கம்மி. ஏதோ ஒரு சிலர் தான் பார்ப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா தான் குடும்பத்தை தான் பார்ப்பாங்க. பெத்த அம்மா அப்பாவை ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படி இருக்கிற காலகட்டம். ஆனால் பெண் பிள்ளைங்களை பெற்றவங்க எந்த காரணத்துக்காகவும் வருத்தப்படக்கூடாது. இதுக்கு காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். எதுக்குன்னா, பெண் பிள்ளைங்களை நாம் அதை வளர்த்து படிக்க வச்சு ஒரு இடத்துல கட்டி கொடுத்துருவோம். கட்டி கொடுத்தாலும் நம்மளை பெற்ற அம்மா அப்பா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அதை என்ன பண்ணும், நம்மளை பார்க்கும். சரிங்களா? நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்ம அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி பார்க்கும். அதை நம்ம பையன் பார்க்கலனாலும் நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு அதோட வீட்டில் வச்சுக்கிட்டு நம்மளை கவனிக்கும். சரிங்களா? ஒரு சில பெண் குழந்தைகள் தன்னோடையே அம்மா அப்பாவை வச்சுக்குவாங்க. ஒரு சில பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, கட்டிக்கிட்டு போன வீட்டில் இருந்துக்கிட்டே அம்மா அப்பாவையும் கவனிச்சுக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்குது காலகட்டத்தில் பெண் பிள்ளைங்களை பெற்றவங்க யாரும் எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. இதுக்காகத்தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம சொத்து சுகத்தை தேடலைனாலும் கல்விங்கிற ஒரு செல்வத்தை மட்டும் நம்ம தேடி வச்சோம்னா போதும். அது பின்னாடி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அதோட குடும்பத்தையும் பார்க்கும், நம்மளையும் பார்க்கும். இதுக்கு தாங்க நான் கல்விங்கிற ஒரு செல்வத்தை பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுங்கிறது. சரிங்களா? ஒரு பொம்பளை பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அதை ஆளாக்கி ஒரு நல்ல வேலையை தேடி கொடுத்தோம்னா அது தன்னோட கட்டிட்டு போகிற வீட்டில் கூட ரொம்ப கஷ்டம்னாலும் தன்னோட கணவரோட வருமானத்தில் குடும்பத்தை நடத்த முடியலனாலும் நீங்கள் கொடுத்த அந்த கல்விங்கிற செல்வத்தை வச்சு அந்த குழந்தை அதோட குடும்பத்தையும் பார்க்கும், உங்களையும் பார்க்கும். இதுக்கு தாங்க நான் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் தெரியாதவங்க என்னோடய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டும் பொம்பளை பிள்ளை, ரெண்டாவதும் பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைக்கு 2 வயசு 3 வயசு ஆகிறதுக்குள்ளே நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும். குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸுகிட்ட போய் பதிவு பண்ணிங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை, நீங்கள் ஃபேமிலி பிளான் பண்ணதுக்கப்புறம் மாதிரி நான் ஃபேமிலி பிளான் பண்ணிட்டேன்னு நீங்கள் அவங்களுக்கு தகவலை கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த 2 பெண் பிள்ளைங்க பேரில் ஒரு குறிப்பிட்ட தொகை அரசே அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி அந்த அக்கௌண்ட்டில் அவங்க போட்டு விட்டுருவாங்க. சரிங்களா? பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் எடுத்துலாம் அப்படி சாமானியமாக செலவெல்லாம் பண்ண முடியாது. அந்த குழந்தைய படிக்க வச்சு நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு
பண்ணுறப்ப தான் அந்த அமௌண்ட்டு வரும். அப்போ வந்துட்டு அந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை வந்து பின்னாடி உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு உதவும். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. இருந்தாலும் என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் யாரும் நான் சொன்ன இந்த வயசில் யாரும் 2 குழந்தைங்க இருந்துச்சுன்னா ஃபேமிலி பிளான் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரசு வந்து பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்யுதுங்கிறத நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்களா? பொம்பளை பிள்ளைங்களுக்காக பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சேன்னு யாரும் எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? நீங்கள் பெற்றவங்க சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் அரசு வந்து உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பெற்ற அம்மா அப்பா மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணக்கூடிய முறைகளை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த தொகை வந்து உங்களுக்கு வந்தடைகிறதுக்கு நான் 100% உங்களுக்கு கேரண்டி தரேன். அடுத்தது வந்துட்டு மெயினாக வந்துட்டு பசங்களை தான் படிக்க வைக்கணும், பொம்பளை பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு தானே நம்ம கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்துக்காகவும் பெண் பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்காமல் இருந்துடாதீங்க. சரிங்களா? அந்த பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வைங்க. படிக்க வச்சிங்கன்னா நாளைக்கு அது கட்டிட்டு போகிற இடத்துல அவங்க குடும்பத்துலேயே ஒரு கஷ்டம்னா நீங்கள் படிக்க வச்ச கல்விங்கிற செல்வம் நாளைக்கு அது படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகிற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்க வச்ச உங்கள் படிப்பு வந்து அந்த குழந்தைக்கு உதவும். அது படித்த படிப்புக்கு ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கும் உங்களையும் பார்த்துக்கும். சரிங்களா? அதனால் மெயினாக பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வைங்க. அடுத்தது படிக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம எங்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை அப்படின்னு மட்டும் நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் வருத்தப்படாதீங்க. இப்போ காசு பணம் இருக்கவங்க பணம் கட்டி அப்படி இப்படின்னு படிக்க வச்சிட்றாங்க. ஆனால் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட காசு பணம் இல்லைன்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, பள்ளிக்கூடம் போவேணா, அது வீட்டிலையே இருக்கட்டும் அப்படின்னு நிறைய பேர் வச்சிட்றாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காதீங்க. உங்கள் பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வைங்க. இப்போ தான் 5ஆவதுலேருந்து அது காலேஜ் போகிற வரைக்கும் அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை படிக்கிறதுக்குன்னே ஸ்காலர்ஷிப்னு வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அரசே உங்களுக்கு செலுத்துது. அப்போ அந்த பணமே உங்கள் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு போதும். சரிங்களா? அதனால் நீங்கள் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரும் வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்கவங்க இந்த மாதிரி பதிவு பண்ணிடுங்க. அடுத்தது பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்க. அது என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ அந்த படிப்பை நீங்கள் படிக்க வைங்க. நல்லா படிச்சிச்சுனாவே உங்கள் குழந்தை நல்லா படிக்கிறதுக்கு அரசே வந்து உதவி பண்ணும். சரிங்களா? இதுக்கு நான் 100% உங்களுக்கு கேரண்டி தரேன். அதனால் தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் யாரும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கள் சொத்து பத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் தமிழ்நாடு அரசு வந்துட்டு உங்கள் பெண் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்குது. சேமிப்புங்கிற ஒரு சலுகையும் அரசு உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அது பயன்படுத்த வேண்டிய முறையை எப்படி என்னான்னு கண்டறிஞ்சு அதை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் குழந்தைய நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே அமைச்சு கொடுக்கலாம். அதனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வைக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க. சரிங்களா? ஒரு நேரம் நம்ம சாப்பாட்டை குறைச்சிட்டாவது குழந்தைய நாம் படிக்க வைக்கணும். சரிங்களா? மெயினாக காசு பணம் சொத்து பத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, கல்விங்கிற ஒரு செல்வத்தை தயவு செஞ்சு பெண் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கணும். அந்த கல்வி செல்வமே அந்த குழந்தைய வந்து கை தூக்கி விட்டுரும். சரிங்களா? இதுக்கு நான் 100% உங்களுக்கு கேரண்டி தரேன். அடுத்தது நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நிறைய பேர்த்துக்கு நான் சொன்ன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தெரியாமல் இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நான் அதிகம் வந்து பெண் பிள்ளைகளை பற்றின வீடியோ தான் அதிகம், குழந்தைங்கள பற்றின வீடியோ தான் அதிகம் போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். மீண்டும்
அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.